இன்று 2:05:24 காலை 8:30 மணி அளவில் தமுமுகத்தின் 30ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு திருச்சி கிழக்கு மாவட்டம் நடத்திய கொடியேற்றி நலத்திட்ட உதவி மற்றும் உணவு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் தலைவர் மமக தமிழ்நாடு கமிட்டி ப. அப்துல் சமத் எம்எல்ஏ கொடியேற்றினார். தமுமுக மாநில பொறியாளர் என் சபியுல்லா கான் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தலைவர் தமுமுக மமக திருச்சி கிழக்கு மாவட்டம் எம்ஏ முகம்மது ராஜா தலைமை தாங்கினார். தமுமுக மாவட்ட செயலாளர் ஏ இலியாஸ் மற்றும் மமக மாவட்ட செயலாளர் ஏ அஷ்ரப் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். தமுமுக மற்றும் மமக மாவட்ட பொருளாளர் எம்ஏ காஜா மொய்தீன் நன்றி உரை வழங்கினார். 29 ஆண்டுகளாக மகத்தான மக்கள் சேவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூகத்திற்கான இட ஒதுக்கீடு, மக்கள் போற்றும் மருத்துவ சேவை, கல்வி உதவி, கொரோனா மற்றும் பேரிடர் காலங்களில் உயிரை துச்சமாக கருதி மக்கள் சேவையில் பெரும் பங்காற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பல உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். மேலும் பொதுமக்கள் பலர் நலத்திட்ட உதவி மற்றும் உணவு பெற்று பயனடைந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் தலைவர் மமக தமிழ்நாடு கமிட்டி ப. அப்துல் சமத் எம்எல்ஏ கொடியேற்றினார். தமுமுக மாநில பொறியாளர் என் சபியுல்லா கான் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தலைவர் தமுமுக மமக திருச்சி கிழக்கு மாவட்டம் எம்ஏ முகம்மது ராஜா தலைமை தாங்கினார். தமுமுக மாவட்ட செயலாளர் ஏ இலியாஸ் மற்றும் மமக மாவட்ட செயலாளர் ஏ அஷ்ரப் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். தமுமுக மற்றும் மமக மாவட்ட பொருளாளர் எம்ஏ காஜா மொய்தீன் நன்றி உரை வழங்கினார். 29 ஆண்டுகளாக மகத்தான மக்கள் சேவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூகத்திற்கான இட ஒதுக்கீடு, மக்கள் போற்றும் மருத்துவ சேவை, கல்வி உதவி, கொரோனா மற்றும் பேரிடர் காலங்களில் உயிரை துச்சமாக கருதி மக்கள் சேவையில் பெரும் பங்காற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பல உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். மேலும் பொதுமக்கள் பலர் நலத்திட்ட உதவி மற்றும் உணவு பெற்று பயனடைந்தார்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முஸ்லிம்கள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பாதுகாப்பு பேரில் தமிழ்நாடு முஸ்லிம் கழகத்தின் 30வது ஆண்டு தொடக்க விழா இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய ஒரு நிகழ்வாக திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் கொடியேற்றி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 1995 இந்த பேரியக்கம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த சமூகம், முஸ்லீம் சமூகம் கல்வி, வேலைவாய்ப்பிலே, அரசியல் அதிகாரத்தில் பல்வேறு ஒடுக்குதல்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் மறிக்கப்பட்ட நிலையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை முழக்கத்தோடு இழந்த உரிமைகளை மீட்க, இருக்கின்ற உரிமைகளை காக்க என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த இயக்கம் களமாடியது. தொடக்க நேரங்களில் பல்வேறு அடக்குமுறைகளை இந்த இயக்கத்துடைய நிர்வாகிகள் எதிர்கொண்டார்கள். போராட்டம் என்று சொன்னாலோ, பொதுக்கூட்டம் என்று சொன்னாலோ அனுமதி கிடைக்காமல் சிறைச்சாலைகளை முற்றுகையிடக்கூடிய, சிறைச்சாலைகளே சென்று இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைகள் எல்லாம் நிகழ்ந்தது. அதையெல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு ஒரு பேரியக்கமாக இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் எல்லா குக்கிராமங்கள் தோறும், பட்டி தொட்டிகளிலும் இன்றைக்கு கிளைப்பரப்பி வளர்ந்திருக்கிறது. இந்த இயக்கம் பெற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொன்னால், இந்த இயக்கத்துடைய சாதனை என்று சொன்னால், 13 ஆண்டு காலம் தமுமுகவுடைய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் முஸ்லிம் சமூகம் அடிமை இந்தியாவில் பெற்றிருந்து சுதந்திர இந்தியாவில் பறிகொடுத்த கல்வி, வேலைவாய்ப்பில் தனியிட ஒதுக்கீடு என்கின்ற அந்த உரிமை மீண்டும் பெற்றுத்தரப்பட்டது. முத்தமிழர் கலைஞர் அவர்களால் 2007 இந்த சமுதாயத்திற்கு இதே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் கலைஞர் அவர்கள் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவித்தார். இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், மிக முக்கியமாக எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் என்பது
அரசியல் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். சட்டம் இயற்றக்கூடிய அவையிலே, சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவத்திலே அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு 86 முஸ்லிம்கள் இருக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு 24 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று சட்டமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் குறைந்திருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்களிலும் மறுவரை என்ற பெயரால் கடந்த ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி மன்றத்தினுடைய முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு மீட்டெடுப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டங்களை இன்றைக்கு தமுக கையில் எடுக்க இருக்கின்றது. பல்வேறு இடங்களில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை களைந்து மறுவரையின் மூலமாக உள்ளாட்சிகளில் முதல் கட்டமாக இந்த பிரதிநிதித்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய பணியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை பெற்றுத் தருவார்கள், அதை நடைமுறைப்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் லீக்கினுடைய 30வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.